பாரதிராஜாவிடம் உங்களுக்கு ஈர்ப்பு தந்த விஷயம் எது? நீங்கள் பாரதிராஜாவிடம் பிரமித்த விஷயம் எது? பாரதிராஜா பிரமித்த விஷயம்லாம் முதல் விஷயம் வந்து 16 வயதிலே திரைப்படம் தான். அது சின்ன வயதில் பார்க்கும்போது எனக்கு அதனுடைய நுட்பங்கள் தெரியல. கொஞ்சம் காலேஜெலாம் போன பிறகு அந்த படத்தை பார்க்கும்போது தான் அது எப்பேற்பட்ட ஒரு ட்ரெண்ட் செட்டர் படம் அப்படின்றது ரெண்டாவது தெரிய வந்துச்சு. அது வரைக்கும் பார்க்காத பாத்திரங்கள், இந்த சப்பானிங்கிற கேரக்டர் நான் ஊரில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரியான ஆட்களை வந்து பல கிராமங்களில் நம்ம பார்க்கலாம். அந்த குருவம்மா அப்படின்ற மாதிரியான ஒரு தனி மனிதியாக உழைச்சி ஒரு கடை வச்சு மகளை வளர்க்குற அப்படி ஒரு உழைப்பாளி பெண்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மோட வாழக்கூடிய கதாபாத்திரம். இந்த அதே மாதிரி மயில் மாதிரியான பெண்கள், முதல் தலைமுறையில் ஸ்கூலுக்கு போய் படித்த அந்த துள்ளலான பெண்கள், இவங்களெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் பார்த்துருக்கோம், சினிமாவில் பார்த்ததில்லை. முதல் முறையாக சினிமாவில் அப்படி நம்ம உயிரோட்டமுள்ள கேரக்டர்ஸு. அப்புறம் அதில் வந்து அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச முதல் முறையாக கதாபாத்திரங்களின் பேர் தான் வந்து டைட்டிலில் வந்துச்சு. சப்பானி, பரட்டை, மயிலுன்னு வந்துச்சு. கமல், ஸ்ரீதேவி, ரஜினின்னு வரல. அந்த மாதிரியான புது விஷயங்கள், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சினிமாவாக அது இருந்துச்சு. அப்புறம் அந்த படத்தோடைய வசனங்கள்லேருந்து ஷார்ட்ஸு எல்லாமே, இன்னும் சொல்லப்போனால் அந்த படம் வந்து எப்படி ரொம்ப முக்கியமான படம்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த முழு படமே ஒரு ஃப்ளாஷ்பேக். ஓப்பனிங்கில் அவள் ரயில்வே ஸ்டேஷனில் காத்துட்ருப்பாள். அவள் ஏன் காத்துட்ருக்காங்கிற கேள்வியில் அந்த படம் துவங்குது. அதுக்கப்புறம் அவன் நிரந்தரமாக காத்துட்ருக்காங்கிற ஒரு பொயட்டிக் எண்டில் அது முடியுது இல்லையா? இந்த மாதிரி ஒரு படம் நான் அது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏன்னா அது வரைக்கும் நம்ம பார்த்த படங்கள் பார்த்திங்கன்னா, தமிழ் சினிமாவில் அவர் டிரைவராக இருப்பார், விவசாயியாக இருப்பார், என்ன வேலை பண்ண பார்ப்பாரு, ஆனால் கோட்டு சூட்டு போட்டிருப்பார், டை கட்டியிருப்பார். அப்படி ஒரு ஆளை வந்து நம்ம சொசைட்டியில் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி கௌபாய் மாதிரியான படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். கௌபாய் படங்கள்ங்கிறது நம்ம கல்ச்சருக்கு சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படி ஒன்று இருக்குன்றதே நம்ம காலேஜெலாம் போய் படிக்கும்போது தான் தெரியுது. அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு சினிமா. அப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சாக இருந்த சினிமாவை எங்கள் மனசுக்கு நெருக்கமாக சொன்ன படம் வந்து முதல் படம் 16 வயதிலே, அதுக்கடுத்து கிழக்கே பூம் ரயில்னு அவர் ஒவ்வொரு படங்களையும் அதை வந்து திறந்து விட்டுகிட்டே இருந்தார். இல்லாத பூ, இந்த செந்தூர பூவேங்கிறது இல்லாத பூ, அந்த பூவை பேர் வச்சு கங்கை மரன் பாட்டு எழுதிப்பாரு. நான் அதை அந்த நிறத்தை ஒட்டுன பூக்கள் தேடி அந்த இடத்தை கண்டுபிடிச்சு அந்த படமாக்குவதற்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன்னு அவர் சொல்றாரு. ஆமாம், அது என்ன பூன்னு தெரியல ஆக்சுவலாக. இல்லை, இது வரைக்கும் யாருக்கும் அது அந்த நிறத்தை ஒட்டுன பூக்களை வச்சு தான் அவர் அந்த பாட்டை எடுத்து, அதான் முதல் ஷாட். அந்த செந்தூர பூவேங்கிற பாட்டு தான் அந்த படத்துக்கான முதல் ஷாட். அதுல இருந்தா வரவேஜா தான் அந்த செந்தூர பூன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது வரைக்கும் நம்ம பார்க்காத பல விஷயங்களை கொண்டு வந்த, அதாவது இன்னைக்கு வரைக்கும் அவர் உருவாக்கின ட்ரெண்டில் படங்கள் வந்துட்டுருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் கிராமங்களை அசலாக சித்தரித்த ஒருத்தர். அவருடைய வழியில் நிறைய பேர் வந்துட்டாங்க. எல்லாமே அவர்கிட்ட இருந்து இந்த கிளைகள் தான். அவருடைய மிகப்பெரிய தாக்கம்னு நான் நினைக்கிறது வந்து நம்ம சமூகத்தில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்த ஒருத்தர் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய அப்படி ஒருத்தர் வந்த பிறகு தான் சினிமாங்கிற ஒரு ட்ரீம் இண்டஸ்ட்ரி, அது அந்த ட்ரீம் இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம போகலாமாங்கிற பாசிபிலிட்டியே நமக்கு மக்களுக்கு தெரியாது. ஆனால் போகலாம், நம்மளும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய தன்னம்பிக்கை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள்ட்ட உருவாக்குனவர் பாரதிராஜா. அம்மா தந்த 300 ரூபாய் எடுத்துக்கிட்டு 4 பேண்ட் 4 ஷர்ட்டோட வந்து அவர் இங்கே ஜெயிக்க வரைக்கும் தன்னம்பிக்கையை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. ஒரு 20 வருஷமா 70களின் இறுதியில் துவங்கின அந்த பயணம் இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் வந்து இந்த மாதிரி கிளம்பி வர இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா. அவங்கள பல பேர் ஜெயிச்சிருக்கலாம், பல பேர் தோத்துருக்கலாம். ஆனால் இந்த முயற்சி நம்ம செய்யலாங்கிற ஒரு நம்பிக்கையை இளைஞர்கள் மத்தியில் விதைச்சதில் அவருடைய பங்கு வந்து தனி மனிதனா, நீங்கள் வேற ஒரு பெரியதில்லை, ஒரு தனி மனிதனா இவ்வளவு பெரிய ஒரு வீச்ச சமூகத்தில். அதே மாதிரி நம்மளுடைய ஈஸ்தட்டிக்ஸையும் அவர் ரொம்ப டெவலப் பண்ணான்னு எனக்கு தோணுச்சு. நம்மளுடைய அளவு உணர்ச்சி, சினிமா சார்ந்த அழகியல் அளவு உணர்ச்சியை வந்து கூர்மைப்படுத்துனதில் அவருடைய அவர் படம்னாலே பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அது இளையராஜா அஃப்கோர்ஸ் அதை நம்ம சொல்ல முடியாது. இளையராஜா, நிவாஸ், ஆரம்பத்தில் நிவாஸ் தான் அவருடைய கேமராமேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கண்ணன் ஒருத்தர் வந்தார். ஸோ அவருடைய விஷுவலும் சரி, அவர் எங்கள் ஊரில் நிறைய எடுத்துருக்கிறார். நான் அது வரைக்கும் பார்த்த இடங்கள் தான், பார்த்த லேண்ட்ஸ்கேப் தான். நீங்களும் அவர் ஊர் தான்? அவர் ஊர் தான் 4 கிலோமீட்டர் தள்ளி தான். நம்ம பார்த்த பகுதி, நம்ம பார்த்த வீரபாண்டி. ஆனால் பாரதிராஜாவுடைய படத்தில் அது வேற ஒன்றா இருக்குது, வேற ஒரு அழகாக இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியவே அந்த ஷேப் பண்ணுறாரு. நான்லாம் அவருடைய பாதிப்பில் வந்த ஆள் தானே. என்னை மாதிரி எவ்வளோ பேர் தமிழ் சினிமா முன்னாடி நீங்கள் உதாரணமாகவே சொல்லலாமே. ஸ்டூடியோக்குள்ளே இருந்த திரைப்படங்களை வெளிப்புறத்திற்கு, கிராம வெளிக்கு, இயற்கையை சார்ந்த இடங்களுக்கு நகர்த்தினதில் திரு பாரதிராஜாவுடைய பங்கு அளப்பரியது. ரொம்ப தைரியமான ஒரு முடிவு. அந்த துணிச்சலான ஒரு முடிவுக்கு
ஏன் நகர்றாரு அவர்? ஸ்டுடியோ திரைப்படங்கள்ல இருந்து வெளிப்புற படப்பிடிப்புகள், கிராமம் சார்ந்த பகுதிகள், இயற்கை சார்ந்த பகுதிகள் தான் திரைப்படங்களுக்கான இடங்கள் அப்படிங்கிற முடிவுக்கு எந்த இடத்துக்கு நகர்றாரு? ஏன் நகர்றாரு? அது 2 விஷயம். ஒன்று, அவர் பேட்டியிலேயே நான் ஒரு முறை பார்த்துருக்கேன். அவர் பழைய பேட்டியில் அவர் என்ன சொன்னார்னா, நான் பல நேரங்களில் பார்த்துருக்கேன், கிராம படங்கள் அப்பயும் வந்துச்சு. அதில் வந்து ஒரு விவசாயி கலப்பையை தூக்கிட்டு போனார்னா அந்த கலப்பை புதுசாக இருக்கும். ஆனால் ஒரு விவசாயியுடைய கலப்பை, ஒரு உழவனுடைய கலப்பை வந்து அடிபட்டு நொந்து அப்படி இதாக இருக்கும், மண் ஒட்டி இருக்கும், மூட்டி இருக்கும். அந்த வண்டிகளுமே ரொம்ப பாலிஷாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இது நம்ம ஊரில் இப்படி இல்லைன்னு தோணும் அப்படின்னு அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து அவருடைய எழுந்துக்கிட்ட கதைக்களங்கள் இருக்கு இல்லையா, அந்த கதைக்களங்கள் தான் அவரை வந்து ஸ்டுடியோ விட்டு வெளியேற்றுச்சுன்னு நான் நினைக்கிறேன். 16 வயதில் நீங்கள் செட்டுக்குள்ளே எடுத்திருந்தா கதைக்களங்கள் அந்த சூழலை உருவாக்குது. கதைக்களங்களும் சரி, கதாபாத்திரங்களும் சரி, அவர் தன்னுடைய லைஃபுக்குள்ளே இருந்தால் எடுத்தார். நான் பர்சனலாக என்னுடைய ஒப்பீனியன் வந்து தமிழ் சினிமாவின் ஒரிஜினலான டைரக்டர் நான் அவர் தான் சொன்னேன். ஏன்னா எல்லா டைரக்டருக்கும் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும். ஒரு சத்யஜித் ரேயோட பாதிப்பு இருக்கலாம், முந்தைய தலைமுறையில் இருக்கலாம், அப்புறம் வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்க பாதிப்பு இருக்கலாம், இங்கிலீஷ் படங்களோட பாதிப்பு, எந்த பாதிப்பும் இல்லாமல் ஹீராஜ நாராயணன் எப்படி தமிழ் லிட்ரேச்சரில் ஊருக்குள்ளேருந்து ஒன்று கொண்டு வந்தாரோ அது மாதிரி கிராமங்களுக்குள்ளேருந்து ஒரிஜினலான கதையை, ஒரிஜினலான மனிதர்களை கொண்டு வந்ததில் பாரதிராஜா தான் தனிப்பெரும் டைரக்டர் நான் நினைக்கிறேன். இல்லை புட்டன கணகளுடைய பாதிப்பு கூட இல்லைன்றீங்களா? இருக்கலாம், திரைப்படம் இருக்கலாம், அவருடைய பாதிப்பு இருக்கலாம். பட் அவர் டோட்டலாக அவர் கர்நாடகா, அவருடைய டைரக்ஷனில் அவர்கிட்ட இருந்ததுனால இவர் சில விஷயங்களை கூர்மைப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரிஜினலாக கதைகளை யோசிச்சு பாருங்க. நான் ரொம்ப சிம்பிள் சார், ஒரு நாவிதனையோ ஒரு நாதஸ்வர கலைஞனையோ நான் அது வரைக்கும் சினிமாவில் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி நீங்கள் கிழக்கே பொம்மையில் பார்த்தீங்கன்னா, புதிய வார்ப்புகள் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு பூ விற்கிற பொம்பளை அப்படின்னு அந்த பாத்திரங்கள்லாம் வந்து இவர் ஊரில் பார்த்த பாத்திரங்கள் தான். அந்த மிலிட்ரிக்காரன் அந்த ஊரில் பார்த்த பாத்திரங்களையே வந்து அவர் கதைகளை உருவாக்கும் போது ஊருக்கு தான் அவர் போக வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே வேணும்னு எதிர்பார்க்கிறார். குளம்னா குளம், அருவினா அருவி, ஏரினா ஏரிங்கிறது அப்படியே அச்சசலா அப்படியே வேணும் திரைப்படத்தில் வேணும். அதுக்கு காரணம் வந்து நான் சார், நான் ஆக்சுவலாக வந்து கொரோனா டைமில் நான் அவரோட ரொம்ப நெருங்கி பழகினேன். அவர் தேனியில் இருந்தார். அப்போ நான் அடிக்கடி அவர் போய் அவர் வீட்டில் சந்தித்தேன். அவர் கடைசி வரைக்கும் ஒரு கிராமத்தனை தான் சார் இருந்தார். அவர் சென்னையில் தான் வாழ்ந்தார். ஆனால் அவர் மனசுக்குள்ளே அந்த 60s 50s இருந்த அந்த கிராமத்தானுடைய மனநிலை தான் அவருக்கு இருக்குது. அப்படிப்பட்ட மனநிலை உள்ள ஒருத்தர் வந்து கேமரா எடுத்துகிட்டு கிராமத்துக்கு தான் போவார். ஏன்னா அவர் வந்து இந்த நகர மனிதனாவே மாறல. அவர் இத்தனைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வலியே வந்து ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டுருப்பாரு. அவருடைய உடை அலங்காரங்கள் இங்கிலீஷில் அடிக்கடி பேசுவார். இதெல்லாம் வந்து தனக்குள்ள இருக்க கிராமத்தான அவர் தாண்டணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் டேரக்டர் அப்படிம்பாரு. ஆனால் அவர் மனசுக்குள்ள வந்து அந்த ஊருக்கார சின்னசாமியும் பால்பாண்டியும் தான் இருந்தாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அவர் வந்து அவ்வளோ லைஃபாக கொடுக்க முடிஞ்சு. அவரால் ஒருபோதும் ஒரு நகர மனிதனாக மாற முடியாது. அந்த மனநிலையே இல்லை. அவர்கிட்ட பழகினவங்களுக்கு தெரியும். அது அந்த விமர்சனம், நகரமயமாதல் முடியாதுங்கிற அந்த விமர்சனம், இல்லை இவருக்கு வந்து கிராம படங்களை தாண்டி மற்ற திரைப்படங்கள் எடுக்க தெரியாதுங்கிற விமர்சனங்கள் வந்த பிறகுதான் அவர் 2 படங்களுக்கு பிறகு அவர் வந்து சிவப்புரோஜாக்கள் நகர்றாரு. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. சிவப்புரோஜாக்கள் வர டைமில் ஒரு பத்திரிகையில் வந்து தொடர்ந்து இவரை பற்றி முதல் 2 படங்கள் வந்தோடனே இவர் கிராமத்து படங்கள் மட்டும்தான் இவருக்கு எடுக்க தெரியுன்ற மாதிரி எழுதிட்டாங்க. கிராமத்து டைரக்டர். ஆமாம். ஸோ அவர் வந்து இல்லை எனக்கு இதுவும் எடுக்க தெரியும், இன்னும் 20 நாள் எடுக்க. ஆமாம். சிவப்புரோஜாக்கள் வந்து என்ன மாதிரி படம் சார் இது? எவ்வளவு அருமையான ஒரு த்ரில்லர். எந்த ஒரு அதை பார்க்குறதுக்கு ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியாக இருக்கும். ஆனால் அவர் எந்த இங்கிலீஷ் படத்தும் பார்த்ததில்லைன்னு அவர் சொன்னார். ஒரிஜினலாக ஒரு கதையை உருவாக்கி ஒரே பங்களாக்குள்ள 20 நாட்கள் படத்தை நீங்கள் அந்த படம் வந்து ஒரு நொடி கூட தொய்வு இருக்காது. அந்த படத்தோடைய மேக்கிங்கே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். இப்போ உதாரணமாக அதில் ஒரு பாட்டு வரும், அந்த மின்மினிக்கு கண்ணில்னு. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய மேக்கிங் இன்றைக்கி வர படங்களுடைய மேக்கிங் எந்த விதத்தையும் குறைச்சிருக்கு. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதில் அந்த ஆர்ஆருக்கு ஏற்ற மாதிரியான நடக்கிறது, பார்க்குறது, அந்த விஷுவல்ஸில் வந்து அந்த ஜவுளி கடைக்குள்ளே போய் ஸ்ரீதேவி அவர் மீட் பண்ணுறது, அவங்க லவ் டெவலப் ஆகிற விதம், இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு கிளாசிக்கல் டச்சோட, அதே சமயம் ஒரு மாடர்னிட்டியோட, அந்த பூனை கேரக்டரு அதெல்லாம் வந்து நீங்கள் அவர் வந்து நிறைய ஆங்கில படங்கள் பார்த்த ஒரு டைரக்டர் கிடையாது. ஆனால் தன்னை வந்து கிராமத்து டைரக்டர்னு அடையாளப்படுத்திடக்கூடாதுங்கிற அந்த வைராகியத்திற்காக அதுதான் அவர் எப்படி நோக்கி அவர் போட்ட ஜீன்ஸ், அவர் போடுற இங்கிலீஷ் இருக்குல்ல, அது மாதிரி தான் இந்த படங்களும். ஏன்னால் இதுவும் முடியும் கண்டிப்பாக. அதையும் 100% அவருடைய படங்களில் கைதியின் டைரி பார்த்தீங்கன்னா அதோட ஒரு பெஸ்ட் த்ரில்லர் நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் பார்க்கவே முடியாது. கைதியின் டைரி வந்து ஒரு நொடி கூட தொய்வு இல்லாமல் அது அப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸிக்யூஷன். அந்த படமெல்லாம் வந்து அவரால் என்ன வேணால் பண்ண முடியும். அவர் ஒரு முழுமையான டைரக்டர் சார்.